வாழ்க தமிழ்! வளர்க நம் சிந்தனை! வளர்ப்போம் நம் சிந்தனையை நாம். 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழ். புதுமை தமிழ் யூடியூப் சேனலிலே நீங்கள் நிறைய வீடியோ பேசியிருக்கின்றேன். இதை பற்றி விளக்கங்கள் கூறியிருக்கின்றேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலிலே புதுமை தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். தமிழ் 21 எழுத்துக்களிலே முழு தமிழையும் எப்படி நாம் முழுமையாக தப்பின்றி தவறின்றி எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை ஆச்சரியத்துடன் பலரும் மகிழ்ச்சியுடன் மகிழ்கின்றார்கள், மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார்கள். தமிழனுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்றே சொல்லுகின்றார்கள். சிறு குழந்தைகள் 1ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு குழைவன் கொடுத்த ஒரு மாபெரும் அற்புத பரிசாக 1ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது அது முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி நிச்சயமாக படிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தமிழ்தான் புதுமை தமிழ். வரி வடிவில் புதுமை தமிழ். ஆம், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து 1, மொத்தம் 31 எழுத்துக்கள். அந்த 31 எழுத்துக்களிலே 30 எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக கற்று திறம்பட தமிழை வளர்க்கும் ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட இந்த உண்மையை நீங்கள் கற்றறிந்து கொண்டு தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு நம் வருங்கால குழந்தைகளை, உங்கள் குழந்தைகளை அறிவில் சிறந்தவர்களாக, சிறந்த அறிவு பெற்றவர்களாக, உலகத்திலேயே மேம்பட்ட அறிவுமிக்க தமிழ் சமுதாயமாகிய நம் சமுதாயத்தை மேலும் மேலும் உயர்த்தி செல்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.